இது ஒண்ணுங்க. அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில செயல்களுக்கு சொல்லி உதாரணம் காட்டுறான். அதுல ஒரு செயல் என்னன்னா புறம் பேசுற ஒரு காரியம். அது மனிதனுக்கு நாவு வழங்கப்பட்ட அந்த ஆற்றல் வழங்கப்பட்ட எல்லாருக்குமே யதார்த்தமாக வருகிற ஒரு காரியம். இந்த புறம் பேசுற காரியத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வலா எகுத்த பாதுக்கும் பாதா, உங்கள சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அத சூரத்துல் ஹுஜராத் என்ற 49வது அத்தியாயத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறம் பேசுறதுக்குரிய விளக்கத்தை சொல்லும் பொழுது, ஒரு சகோதரன் இருக்கிறான், அவனுடைய குறைகள் இருக்கிறது, அவனது குறைகளை அவன் இல்லாத நேரத்தில் நீ பேசுறது, இருக்கிற குறைய பேசுறது. அவன் இல்லாத நேரத்தில் பேசினா, இருக்கிற குறைய பேசினா அது புறம். ஒருவேளை அவன்கிட்ட இல்லாத குறைய இருப்பதாக சொல்லி பேசினால் அது அவதூறு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த புறத்திலேயே ரெண்டு வகை இருக்குது. ஒரு புறம் அவனுடைய தனி கேரக்டர் சம்பந்தப்பட்ட புறம், இன்னொரு புறம் அந்த கேரக்டரால் ஒரு மனிதனோ ஒரு சமுதாயமோ ஒரு குடும்பமோ பாதிக்கிற மாதிரி இருக்கிற குறை. அந்த மாதிரி குறையை பேசிதான் ஆகணும். இந்த குறையை பேசலாமா, தனிப்பட்ட ஒருவனுடைய குறையை பேசலாமா, அவனுடைய கேரக்டர் சம்பந்தப்பட்ட குறையை பேசலாமா, அது பேசக்கூடாது. இந்த ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அப்ப தனிப்பட்ட ஒருவனுடைய கேரக்டர் சம்பந்தமா பேசினால் அது படு மோசமான ஒரு காரியம். அதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு உதாரணத்தை சொல்றான். யுஹிப்பு அஹதுக்கும் அன் யகுல லஹ்ம அஹீஹி மைத்தா ஃபகரிஹ்துமுஹு. எப்படி சொல்றான் பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல கண்டிச்சு கேள்வி கேட்டிருக்கிறான். கண்டனமாக சில விஷயத்தை சொல்றான். அந்த ஒரு ஆக்ரோஷமான கட்டளைகள் வரும். அஸ்ஸாரிக்கு வஸ்ஸாரிகத்து ஃபக்தா ஐதியஹுமா, திருடுற ஆம்பளை பொம்பளை யாரா இருந்தாலும் கையை வெட்டி எறியுங்கறான் அல்லாஹ். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, அதாவது விபச்சாரம் செய்யற பொம்பளை விபச்சாரம் செய்யற ஆம்பளை 100 கசையடி கொடுங்கறான். இதெல்லாம் கண்டனமாக வருகிற கட்டளை. கேவலமா வந்த கட்டளை இது. மனிதனை தரத்திலும் அவ்வளவு தரம் தாழ்ந்து கேவலப்படுத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு கட்டளை என்னவென்றால், ஒரு விஷயம் என்னவென்றால் புறம் பேசுறதுதான். என்ன கேட்கிறான், உங்கள யாராவது செத்து போன தன்னுடைய சகோதரனை அப்படியே திங்க ஆசைப்படுவீர்களா? வெறுப்பீர்கள். நீங்கள் அத்தனை பேருமே வெறுப்பீர்கள். அது அல்லாஹ் சேர்த்து சொல்லிக்கிறான். வெறுப்பீங்கல்ல, இந்த காரியத்தை தான் புறம் என்ற காரியத்தின் மூலம் செய்கிறீர்கள். அடுத்தவனுடைய மானத்தை கேவலப்படுத்தி பங்கப்படுத்தி கெட்ட எண்ணத்தை உருவாக்கி பிரிவினைகளையும் பிரச்சனைகளையும் குரோதங்களையும் பகைமைகளையும் உண்டாக்குவது எது? இந்த புறம் என்ற மாபாதக செயல். அந்த புறத்தை நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு செயலை ஒப்பிட்டு சொல்றான். எதுக்கு? இப்படி கேவலத்தை திருந்தி ஒரு சிந்திச்சு பார்த்து அவரை திருந்துவான்ல, இது இவ்வளவு பெரிய கேவலமான காரியமா, நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சிந்திக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் இவ்வளவு தரம் தாழ்த்தி மனிதனை சொல்றான். இந்த காரியத்தை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை இடுகிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய பயணத்துக்கு போனாங்க இல்லையா? சொர்க்கத்தை பார்த்தாங்க, நரகத்தை பார்த்தாங்க, அதெல்லாம் எடுத்து காட்டப்பட்டுச்சு, எல்லாம் இருக்குது. அப்படி பயணத்துக்கு போகும் பொழுது அந்த மேராஜ்ல நரகம் எடுத்து காட்டப்படுது. ஆண்களும் பெண்களுமாக தங்களுடைய கைகளிலே அப்படியே செம்பு கம்பியிலான நகத்தை வைத்துக் கொண்டு யஹ்மிஷூன உஜூஹஹும் வசுதூரஹும், முகங்களிலும் தன்னுடைய மார்பகங்களிலும் கிழித்துக் கொள்கிறார்கள். பெரிய நஷ்டம் இழந்தது போல, பெரிய வேதனைப்பட்டது போல கிழித்துக் கொண்டு அப்படி வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ் மன் ஹாவுலாய், யார் இவர்கள் இவ்வளவு கேவலப்பட்டு நிற்கிறார்களே, தன்னுடைய முகங்களையும் உடம்பெல்லாம் கிழித்துக் கொள்கிறார்களே, யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹாவுலாயி அல்லதீன யகுலுன லுஹுமன் நாஸ், இவர்கள் தான் இந்த உலகத்திலே மனுஷக்கறி சாப்பிட்டவர்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க. அவர்கள் தான் மனிதர்களுடைய கரியை தின்றவர்கள். அதே போல அவர்களுடைய அவர்களுடைய மானத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அவனை மானபங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அவனுக்கு தப்பான இமேஜை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக, அவனை பிற மக்கள் பார்த்தால் எதிர்க்க வேண்டும் என்ற அளவிற்கு அந்த வெறுப்புணர்வை ஊட்டுவதற்கு புறம் பேசி மனுஷக்கறி சாப்பிட்டவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்ற அளவிற்கு நரகத்துல கடுமையான வேதனை இந்த புறம் பேசுற ஒரு காரியம் இருக்கிறது. அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்ச செய்தியை சுனன் அபூ தாவூத் ஹதீஸ் நூல்ல 4235 பார்க்கிறோம்.